நம்ம குரு வந்து 2, 4, 6, 8 இருக்கும்போது அவர் அந்த கல்யாண தடை, சந்தான தடை, வேலை தடையெல்லாம் பண்ணுறாரு. அது பரிகாரம்னும் போது அந்த குரு தலத்துக்கு வந்து போய் 9 வாரம் 11 வாரம் போய் ஒரு அர்ச்சனையோ அபிஷேகமோ பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டால் நடக்கும். நமக்கு எந்த கிரகம் வந்து அந்த வலிமை கம்மியாக இருக்கோ அதை வந்து நம்ம ஆக்டிவிட்டி பண்ணும்போது நமக்கு அந்த குருவோட சிறப்பு வந்து கிடைக்கும். அதனால் இந்த கோயிலுக்கும் குருவுக்கும் என்ன சம்மந்தங்க? இந்த கோயிலில் வந்து குரு பகவான் வந்து சிவனை வந்து பூஜை பண்ணியிருக்காரு. ஒரு குருக்கு ஒரு தோஷம் ஏற்பட்டு இந்த சிவனை வந்து பூஜை பண்ணதா சிறப்பு. அந்த மாதிரி சிறப்பு பண்ணும்போது 96ல் குருவாயூரமல்லீஸ்வரர் தான் ஃபஸ்ட்டு நாங்கள் அதை இது பண்ணோம் சுவாமியை. குருவாயூரமல்லீஸ்வரர் சுபாஷினி மேடம் வந்து ஞானபூமியில் அதை பப்ளிஷ் பண்ணாங்க 94ல். அப்படி குருவாயூரமல்லீஸ்வரர் வந்து இப்போ குரு வந்து ஃபேமஸ் ஆகிட்டார். இப்போ வல்லீஸ்வரர் வந்து சுவாமி தான் ஃபஸ்ட்டு, எல்லா இடத்துலையுமே சுவாமி தான் ஃபஸ்ட்டு. புரியுதுங்களா? அதே மாதிரி இங்கே வந்து சிவன் ஒரு குரு, தட்சிணாமூர்த்தி ஒரு குரு, முருகர் ஒரு குரு, பிரம்மா ஒரு குரு, நவகிரகத்தில் குரு, 5 குரு இருக்கிற இடம் ஒன்று ஒரு சிறப்பு. இங்கே இந்த இடத்துல வந்தோன்னா அந்த 5 குருவையும் வணங்கின மாதிரி ஒரு சிறப்பு.